ஹாய் திஸ் இஸ் நாகு. டுடே நம்ம ஒரு மிகப்பெரிய வீடியோ பார்க்கலாம்னு சொல்ல போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பெருசாலாம் வீடியோ போட்டதே கிடையாது. பெருசாக எடுக்கவும் தெரியாது. அவ்வளோ பெருசுலாம் எடுத்து ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பெருசாக ஒன்றும் இல்லை. ராமேஸ்வரம் போனோம் ட்ரெயினில் புக் பண்ணி. அது கூட இதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ரெயின்லலாம் பெருசாக புக் பண்ணதில்லை. ட்ரெயினில் இருக்கிறவங்க கூடலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வர பழகி பேசிட்டுலாம் வந்தோம். அந்த மேலே இருக்கிற கோச்சிலலாம் நான் படுக்க முடியுமான்னு நினச்சேன். அந்த பெட்லேயும் படுத்து நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். பாம்பன் பாலம் வந்துச்சு, அதை என்ஜாய் பண்ணேன். நைட் டைம் பார்த்தோம். அகெயின் ரிட்டன் வர்றச்சு வந்து பார்த்திங்கன்னா பகல்லையும் வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் பாலத்தை நிறைய வீடியோ எடுத்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த பாம்பன் பாலம் வந்து பார்க்கவே நம்ம ஊரில் எப்படி ஒரு பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணோம். அங்கே போய் ரூம் எப்படி இருக்கும்னு நினச்சா, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு சாமியை பார்க்க முடியுமான்னு நினச்சா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குமோ அப்படிலாம் பயந்துக்கிட்டே போனோம். ஆனால் அப்படிலாம் இல்லை. ஃப்ரீ தரிசனமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ₹100 200 வரைக்கும் இருக்குது டிக்கெட் வந்து. ஆனால் நாங்கள் இலவச தரிசனமே போனோம் ஃப்ரீயாக இருந்ததுனால. சாமியெல்லாம் பார்த்துட்டு அங்கே சுற்றி வந்து இந்த ஆழி கிணறு இதுவெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் குளிக்கவே இல்லை. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சாமியை பார்த்துட்டு எதுக்கு குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வேணாம் அப்படின்னு ஒரு முடிவும் எடுத்தோம். வெளியெலாம் வந்து அந்த பட்டையெல்லாம் போடுறாங்க இல்லையா, அது ரொம்ப நாளாக போட்டுக்கணும்னு எனக்கு ஆசை. சரின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வந்து ₹10 சார்ஜ் பண்ணாங்க. அந்த பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நானும் என் பொண்ணு என் பையனும் பொண்ணும் போகிறப்பே போட்டுக்கிட்டாங்க. ரிட்டன் வரச்ச நான் வந்து அந்த பட்டை வந்து போட்டு விட்டாங்க. ஸோ அதையும் போட்டுக்கணும் வந்து கோவில்லேருந்து வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தனுஷ்கோடிக்கு போகலான்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஆட்டோக்கார் வந்து ₹1000 சார்ஜ் பண்ணாங்க. தனுஷ்கோடிக்கு ஒரு 3 பிளேஸ் கூட்டின்னு போனாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராமருடைய கோவில் ஒன்று இருக்குது. விபூஷணம் வந்து அங்கே தான் மண்டிட்டார். ஏதோ சம்திங் ராமர்கிட்ட வந்து தஞ்சை புகுந்தார் அப்படின்னு ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னாங்க. அது ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன். அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தனுஷ்கோடி கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் டவரும் வேலை செய்யாது. ஒரு 5:30க்குள்ளே எல்லோரும் இங்கேருந்து காலி பண்ணினோம். மனுஷர்கள்லாம் வாழறதுக்கு வந்து இது தகுதி இல்லை அப்படின்னு வந்து அந்த ஆட்டோக்கார் வழிநீட்டுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அவர்கிட்ட கேட்டுட்டு வந்தேன். அவரும் வந்து பொறுமையாக ஒவ்வொன்றுத்தையும் சொல்லிக்கிட்டு வந்தார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுனாமியில் பாதிக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சு வந்து ரொம்ப பழமையான சர்ச்சுன்னு அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இது வந்து நம்ம நிறைய படத்துலலாம் கூட பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2-3 கடை இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டேன். மணி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான அந்த அந்த கண்ணாடியிலே வந்து மயிலெலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வாங்கினேன். என்னெல்லாம் வாங்க முடியுமோ. ஸோ அகெயின் திரும்ப வரதுக்கு லேட் ஆகும் இல்லையா, ஸோ எங்கே போனாலும் அதனோட நினைவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வாங்குவோம். ஸோ வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிள்ளையார், சிவலிங்கம் அதெல்லாம் வாங்கினேன். வாங்கிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு பெண்ணை கேட்டேன் வேணுமான்னு. ஆனால் அவன் வேணவே வேணான்னு அதெல்லாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவன் ஒரு வாட்ச் கேட்டிருந்தான். சரி வாடா தனுஷ்கோடியில் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். அது அங்கே இல்லவே இல்லை. அதனால் கோவமாகவே இருந்தான். அதுக்கப்புறம் ராமரோட பாலெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு மதிய சாப்பாடு கிளம்பியாச்சு. போகிறச்சு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ட்ரெயினில் வந்து நல்ல சாப்பாடு கிடைக்கலன்னு தான் சொல்லலாம். ஆனால் அங்கேருந்து வர்றச்சு நல்ல நல்ல சாப்பாடுலாம் கிடச்சிச்சு. இங்கேருந்து போகிறப்ப அவ்வளோலாம் இல்லை. நான் ஒரு 3 இட்லி வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். 3 இட்லியா 4 இட்லி இருந்துச்சு. நான் 2 சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு 2 கொடுத்துட்டேன். பசங்கள்லாம் வெஜ் பிரியாணி எதுவும் சாப்பிட்டாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு என்னெல்லாம் இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு நேராக கிளம்பியாச்சு. போகிறச்சு வந்து பார்த்திங்கன்னா பகலில் வந்து பாம்பன் பாலத்தை பார்த்துக்கிட்டே கிளம்பியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக.